எது பக்தி? என்னது எது பக்தி? பொதுவாக நம்ம வழிபாட்டில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் இருக்கோம். சில பேர் பிரதோஷ வழிபாடு பண்ணுவாங்க, சில பேர் சங்கடகர சதுர்த்திக்கு போவாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வியாழக்கிழமையில் பாபா கோயிலுக்கோ ராகவேந்திரா கோயிலுக்கோ போவாங்க, சில பேர் அனுஷ பூஜை பண்ணுவாங்க, இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் அம்பாளுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விடாமல் விளக்கு போட்டு வழிபாடு செய்வாங்க. இது வழிபாட்டின் ஒரு வகை. இதற்கு பெயர் புறச்சடங்கு அப்படின்னு பேர். அப்போ பக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? காலைல குளித்து அற்புதமான திருநீர் பூசி, பெண்கள் மங்கள திலகம் குங்குமம் வைத்து, ஆண்கள் திருநீரோ திருமண்ணோ இட்டுக்கொண்டு அல்ல கோபிசந்தனை இட்டுக்கிட்டு ஜபமாலை அணிந்து இடுப்பில் காவி அணிந்து இறை மந்திரங்களை அடிநாதத்திலிருந்து அப்படி சொல்லி ஆண்டவனை அடைவதற்கு முற்படுவது இருக்கிறதே, இது ஒரு வகை வழி. இதுதான் பக்தியா என்றால் இதுவே பக்தி அல்ல. நல்லா கவனிக்கணும். இதுவும் பக்தி, இதுதான் பக்தி என்றால் இதுவே பக்தி அல்ல. அப்போ என்னென்னா அகத்தூய்மையை வலியுறுத்துவது பக்தியின் உயர்நிலை. என்ன சொல்கிறான்? நீங்கள் சடங்கு சம்பிரதாயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து விட்டு மனதால் ஒருவருக்கு தீங்கு நினைத்தால் வெற்றி கிடைக்காது. அதுக்கு ஏதாவது சான்று உண்டா? உண்டு. இந்த உலகத்தில் காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்துருகி அப்படியே இறைவனே கதின்னு இருந்த சிவபெருமானின் மிகச்சிறந்த பக்தன் ராவணன். முக்கோடி வாழ்நாள் முயன்றுடைய பெருந்தவம் எக்கோடி யாராலும் வெல்லப்படாத ஆற்றல் வாரண பொருந்த மார்பு வரையனை எடுத்த தோள் நாரத முனிவர்க்கேற்பன எம்பட உரைத்த நாவு எல்லாம் சரி. ஏன் மாண்டு போனா? நாம் பதிவு செய்தது தான். இந்த கை இருக்கு பாருங்க, அது நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்கன்னு பூவை போட்டு கொண்டாடுது. அவன் அப்படி வீணை வாசிச்சானா குருதி கொட்டுது, இறைவன் இறங்கி வர்றான். அது ஒரு வகை வழிபாட்டு முறை. அப்படி தலையை பாதத்தில் வச்சான்னா கண்ணீர் மல்க கவி பாடுகின்றான். ஆனாலும் ராமனுடைய அம்பு பட்டோன்னு ஏண்டா போனான்னா, இந்த வாய் தான் சிவன் சிவன் உச்சரிக்குது, இந்த வாய் தான் சிவன் சிவன் உச்சரிக்குது. இந்த உள்ளம் இருக்குது பாருங்க, அகம் சீதா 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 நிச்சான். அதான் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று. இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிறது சீதா, இங்கே வர்றது சிவன். எப்படி இறைவன் இறங்கி வருவான்? ஆனால் பூ கொடுத்ததுக்கு கையை கொடுத்துட்டான், தலை வணங்கினதுக்கு தலை கொடுத்துட்டான். மார்பில் மாண்டு போனதற்கு காரணம் அகத்தூய்மை இல்லை. இதுதான் ராமாயணம். நீங்கள் பெரிய புராணத்தில் எத்தனை நாயன்மார் சரித்திரம் படிக்கிறோம் சார். மன்னன் கட்டிட்டான் சார் கோவில், செங்கல் சுண்ணாம்பு கல் எல்லாத்தையும் குழைச்சி விண்ணம் முட்டக்கூடிய கோவில் கட்டிட்டான். கடவுள் போல வேறொரு நாள் நாம் உட்புகுவோம். இன்றைக்கு திருநின்ற ஊர் செல்கின்றோம். சென்னையிலேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருநின்ற ஊரில் ஏழை அந்தனர் பூசலாருடைய உள்ள கோயிலுக்கு, அங்கே செங்கல் இல்லை, மணல் இல்லை, சுண்ணாம்பு இல்லை, கட்டடம் இல்லை, கர்ப்பகிரகம் இல்லை, ஆவாகனம் இல்லை, மந்திரம் இல்லை, ஜபம் இல்லை. ஆனாலும் கடவுள் போயிருக்கான். யாரு? நாமெல்லாம் வானாகி மண்ணாகின்னு வணங்கக்கூடிய உலகத்தின் பரம்பொருள் போனா. ஏன்? உள்ளத்தில் இருந்த அகத்தூய்மையினால் கட்டப்பட்ட கோயில். அதே பெரிய புராணத்தில் சிவகோசரியார் அன்பை விட கண்ணப்ப நாயனார் வெற்றிக்கு காரணம் என்ன? பக்தி. நீங்கள் எதையும் விட்டுருங்க. பாரதத்தை எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா பாஞ்சாலி கைகூப்பி கண்ணா என்னை காப்பாற்றுன்னு ஒன்று வளர்ந்தன 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 வண்ண பொற்சேடைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் மீது அவளுக்கு பக்தி இருந்தது, அண்மை இருந்தது. ஆனால் முன்னாடி சொல்கிறா, ஏய் உங்களையெல்லாம் கொன்று வீழ்த்தி அந்த இரத்த சாந்தை எடுத்து என் தலையில் பூசி இல்லைன்னா முடிக்க மாட்டேன்னு வீரவசனம் பேசியவள் கற்புக்கு சோதனை என்றவுடன் கையெடுத்து கும்பிட்டவுடன் கடவுள் எப்படி கொடுத்தானா? வளர்ந்தன 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 வண்ண பொற்சேலைகள்லாம் என்ன அர்த்தம்? இந்த பாஞ்சாலியினுடைய பதிபக்தியும் இறைபக்தியும் எங்கேயோ இருக்கு. இந்த அகத்தில் வச்சிருக்காளே கண்ணபரமாத்மான்னு நான் இப்போ சொல்கிறேன்.
பாரதமாக இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும், பெரிய புராணமாக இருக்கட்டும், எந்த பக்தி இலக்கியமும் இறைவனின் அருகில் நாம் நின்று நிலைத்து பேசுவதற்கு, வழிபடுவதற்கு, அகத்தை தூய்மையாக்குவோம், ஆனந்தம் பெறுவோம். மீண்டும் நாளை சந்திப்போம்.